வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 6ல புக் பேக் கொஸ்டின் நம்பர் 17 தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். An element has BCC structure with a shell edge of 288 picometer. The density of the element is 7.2 gram per centimeter cube. How many atoms are present in 208 gram of element? எவ்வளவு ஆட்டம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ப்ராப்ளத்திலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். An element has BCC structure. நமக்கு தெரியும் BCC ஸ்ட்ரக்சரில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோமா இருக்கும்? n is equal to 2. சரியா? அது ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? with a cell edge of 288 picometer. அப்போ A கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா 288 picometer கொடுத்துருக்காங்க. சரி, ஏன் தெரிஞ்சிருச்சு. வேற என்ன கொடுத்துருக்காங்க? டென்சிட்டி ஆஃப் த எலமெண்ட். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ரோ இஸ் ஈக்குவல் டு 7.2 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா how many atoms are present in 208 gram of the element. அப்போ given mass ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 208 gram. சரிங்களா? ரைட். இப்போ நமக்கு எது ஹிண்ட் அப்படின்னா அந்த டென்சிட்டி தான் ஹிண்ட். அப்போ டென்சிட்டியோட ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னதுமா? டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நமக்கு? a cube into அவகேட்ரோ நம்பர். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டென்சிட்டியோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு பாருங்க. n இருக்கு, ரைட்டு. a இருக்கு, ரைட்டு. na அவகேட்ரோ நம்பர் நமக்கு தெரியும். அப்போ ரோன்றது அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம மோலார் மாஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மோலார் மாஸை கண்டுபிடிச்சா தான் நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்க முடியும். நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிச்ச பிறகு தான் how many atoms present in 208 gram of the element கண்டுபிடிக்க முடியும். சார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன், கவனமாக கவனிங்க. நமக்கு என்ன தெரியும்? 1 பிகோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 10 பவர் -12 மீட்டர். அப்போ 288 இன்ட்டு 10 பவர் -12 மீட்டராக மாறுது. இப்போ சென்டிமீட்டராக மாறணும் என்ன பண்ணணும்? நம்ம இன்ட்டு 100 போடுவோம். இந்த இன்ட்டு 100 எப்படி எழுதலாம்? 10 பவர் 2 எழுதலாமா? அப்போ 10 பவர் 2 10 பவர் -12 என்ன வரும் நமக்கு? 288 இன்ட்டு 10 பவர் -10 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். சரியா? ரைட். இப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறேன். அப்போ என்ன வருதுன்னு பாருங்க. 2.88 இன்ட்டு 10 பவர் -8 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். புரிஞ்சா தங்கங்களா? ரைட். இப்போ நீங்கள் இதை சென்டிமீட்டருக்கு மாற்றிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் வாங்க. உங்களுக்கு இங்கே என்ன வேணும்? m தான் வேணும். அப்போ m இந்த பக்கம் வச்சுக்கோங்க. m இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும் பாருங்க? ரோ a கியூப் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் டிவைட் பை n அப்படின்னு வரும். இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? வாங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ரோ எவ்வளவு நமக்கு? 7.2 இன்ட்டு a கியூப் எவ்வளவு? 2.88 இன்ட்டு 10 பவர் -8 த ஹோல் கியூப் போட்டுருங்க. இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் என்னது? 6.023 இன்ட்டு 10 பவர் 23 டிவைடட் பை n எவ்வளவுமா? 2 போட்டிங்களா? இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு மோலார் மாஸ் எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 51.79 கிராம் பெர் மோல் நமக்கு கிடைக்கும். ஸோ m கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க என்னமா ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு given mass by molar mass. given mass எவ்வளவு நமக்கு? 208. மோலார் மாஸ் எவ்வளவு? 51.79. இப்போ கண்டுபிடிச்சோம்ல. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 4 மோல்ஸ் கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா how many atoms are present. அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியுது. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம் வேணும் அப்படின்னா சிம்பிளாக போட்டோம்னா அது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு? 4 இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் 6.023 இன்ட்டு 10 பவர் 23. அப்போ என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்க அப்படின்னா தங்கங்களா 2.4092 இன்ட்டு 10 பவர் 24 ஆட்டம்ஸ் கிடைக்கும். இந்த விஷயம் புரிஞ்சதங்கங்களா? முதல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அதை வச்சு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்ச பிறகு நம்பர் ஆஃப் ஆட்டத்துக்கு என்ன பண்ணணும்னா இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 2.4092 இன்ட்டு 10 பவர் 24 ஆட்டம்ஸ் கிடைக்கும். சரிங்களா?
கொஸ்டின் நம்பர் 21 பார்ப்போமா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் an atom crystallizes in FCC crystal lattice and has a density of 10 gram per centimeter cube with unit cell edge length of 100 picometer. Calculate the number of atoms present in 1 gram of crystal. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஸ்டின் நம்பர் 17 என்னவோ அதே தான் இந்த கொஸ்டின் நம்பர் 21. வாங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அங்கே பார்த்தது பிசிசி, இங்கே பார்க்கறது எஃப்சிசி. எஃப்சிசினா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோவா இருக்கும் எஃப்சிசியில் n is equal to 4 இருக்கும். ரைட். டென்சிட்டி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ரோ இஸ் equal to என்னது நமக்கு 10 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட் செல் எட்ஜ் லென்த் கொடுத்துருக்காங்க. A is equal to 100 பிகோமீட்டர். கிவன் மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 1 கிராம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கேயும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எப்பயுமே ஒரு சம் கொடுத்த உடனே அந்த சம்மில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத முதல் எடுத்து எழுதிருங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு ஃபார்முலா என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு தெரியும். நமக்கு தெரியும் டென்சிட்டியுடைய ஃபார்முலா நம்ம ரோ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா NM by A கியூப் அவகேட்ரோ நம்பர். சரி, இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே செஞ்ச மாதிரியே இங்கே பிக்கோமீட்டரில் இருக்குது. இது என்ன பண்ணணும் நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். A இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு 100 பிக்கோமீட்டர் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக்கோமீட்டர் வந்து 1 பிக்கோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் -12 மீட்டர் அப்படின்னு தெரியும். இதை என்ன பண்ணணும் நான் சென்டிமீட்டராக மாற்றணும். அப்போ இன்ட்டு 100 அதை என்ன பண்ணுறேன் 10 பவர் 2ன்னு போட்டுக்கிறேன். அப்போ போட்டேன்னா என்ன ஆகும் எனக்கு அப்படின்னா இது என்ன வருமா 100 இன்ட்டு 10 பவர் -10 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். புரிஞ்ச தங்கங்களா என்ன செஞ்சிருக்குன்றது? ரைட். இப்போ நான் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா என்ன வரும் எனக்கு 1.00 இன்ட்டு 10 பவர் -8 சென்டிமீட்டராக மாறிடுச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை? மோலார் மாஸ் தான் தேவை. அப்போ M இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ரோ A கியூப் NA டிவைட் பை n அப்படின்னு வந்துடும். சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? வாங்க. ரோ என்னது நமக்கு கொடுத்துருக்காங்க 10 இன்ட்டு அதே மாதிரி A கியூப் என்னது 1 இன்ட்டு 10 பவர் -8 த ஹோல் கியூப் இன்ட்டு NA வந்து என்னதுமா 6.023 இன்ட்டு 10 பவர் 23 டிவைட் பை n எவ்வளவு 4 போட்டாச்சா? இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா தங்கம் 1.51 கிராம் பெர் மோல் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு மோலார் மாஸ் கிடைச்சிருச்சு. அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நமக்கு given mass by molar mass. given mass எவ்வளவு 1 கிராம் கொடுத்துருக்காங்க. மேலே கண்டுபிடிச்சோமா அந்த இடத்துல given mass கொடுத்துருக்காங்களே 1 கிராம். மோலார் மாஸ் 1.51. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா தங்கங்களா 0.6623 மோல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிருச்சு. நமக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? கால்குலேட் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு என்னதுமா அவகேட்ரோ நம்பர். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு 0.6623 இன்ட்டு அவகேட்ரோ என்னது 6.023 இன்ட்டு 10 பவர் 23. இதை மல்டிபிள் நமக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்க தங்கங்களா 3.989 இன்ட்டு 10 பவர் 23 ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க கொஸ்டின் நம்பர் 18 நம்ம சால்வ் பண்ணுவோம். இதை கவனிங்க. அலுமினியம் கிறிஸ்டலைஸ் இன் எ கியூபிக் க்ளோஸ் பேக்கடு ஸ்ட்ரக்சர். என்னவாது? கியூபிக் க்ளோஸ் பேக்கடு ஸ்ட்ரக்சர். இட்ஸ் மெட்டாலிக் ரேடியஸ் இஸ் 125 பிகோமீட்டர். கால்குலேட் தி எட்ஜ் லென்த் ஆஃப் அ யூனிட் செல். சரி, அதாவது ரேடியஸ் கொடுத்துருக்காங்க R இஸ் ஈக்குவல் டு 125 பிகோமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணுமா? நமக்கு எட்ஜ் லென்த்து A கண்டுபிடிக்கணுமா? சார் இது ரெண்டை மட்டும் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் வச்சு எப்படி சார் A கண்டுபிடிக்குதுன்னா உங்களுக்கு கொடுத்த அந்த ஹிண்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கியூபிக் க்ளோஸ் பேக்கடு அப்படின்றாங்க. அப்போ என்ன சார் கியூபிக் க்ளோஸ் பேக்னாலும் ஃபேஸ் சென்டர் கியூபிக்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ FCC தான் இது. சரிங்களா? ரைட். நம்ம அந்த FCCயில் பேக்கிங் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணும்போது எழுதிருப்போம். என்ன எழுதிருப்போம் அப்படின்னா 4R இஸ் ஈக்குவல் டு √2A அப்படின்றத எழுதிருப்போம். இதை எழுதி தான் அடுத்தது கண்டுபிடிச்சிருப்போம். நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிருப்போம். நான் இருக்கா உங்களுக்கு? ரைட்.
இப்போ என்னன்னா நமக்கு தேவை என்ன கண்டுபிடிக்கணும், எட்ஜ் லென்த் கண்டுபிடிக்கணும். அப்போ A is equal to வரும் 4r by root 2 அப்படின்னு வரும். ஏன்னா ரேடியஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் ரொம்ப சிம்பிள், வேலை முடியும். உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எஃப்சிசிக்கு இதுதான் ரேடியஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இது எப்படி தெரியும், நமக்கு பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம். அப்போ A is equal to 4 இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோமா 125 பை ரூட் 2க்கு என்ன வேல்யூ நமக்கு தெரியும் 1.414. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா A is equal to என்ன ஆன்சர் வரும் பார்த்துட்டாங்களா 353.6 பிகோமீட்டர் கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 23 பாரியா. சோடியம் மெட்டல் crystallizes in BCC structure with the edge length of a unit cell 4.3 into 10 power minus 3 centimeter. Calculate the radius. இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, நமக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரியான டைப்பு தான், ரைட். இப்போ நமக்கு என்ன ஹிண்ட் அப்படின்னா BCC ஸ்ட்ரக்சர். நம்ம BCCல பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும் போது செஞ்சிருப்போம், என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா 4r is equal to root 3a. இதை வச்சு என்ன பண்ணிருப்போம்னா ரேடியஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ r is equal to என்ன அப்படின்னா root 3a by 4 அப்படின்னு எழுதுவோம். நமக்கு a கொடுத்துருக்காங்க, என்னது எட்ஜ் லென்த்து 4.3 into 10 power minus 8 கொடுத்துருக்காங்க. வாங்க கண்டுபிடிக்கலாமா, வாங்க. r is equal to root 3 வேல்யூ வந்து என்னமா 1.732 into எட்ஜ் லென்த் எவ்வளவு 4.3 into 10 power minus 8 divided by 4 அப்படின்னு போடுவோம். அப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 1.862 into 10 power minus 8 சென்டிமீட்டர் வரும். ஸோ முதல் சம்மில் என்ன அப்படின்னா எட்ஜ் லென்த் கண்டுபிடிச்சோம். செகண்ட் சம்மில் என்னன்னா ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து ஃபேஸ் சென்டர் கியூபிக், இது வந்து பாடி சென்டர் கியூபிக். சரியா தாங்களா. KF crystallize in FCC structure like sodium chloride. Calculate the distance between K plus and F minus in KF. Density of KF is 2.48 gram per centimeter cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது KF வந்து கிறிஸ்டலின் வந்து ஃபார்ம் ஆகுது எப்படின்னா FCC ஸ்ட்ரக்சரில் யாரு மாதிரினா சோடியம் குளோரைடு மாதிரி அப்படின்னு இருக்காங்க. இது நமக்கு என்ன தெரியணும்னா அந்த K ப்ளஸுக்கும் F மைனஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த சம்முக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு புரியும். இங்கே என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா சோடியம் குளோரைடு மாதிரியே இருக்குது ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ கவனிய தங்கங்களா, சோடியம் குளோரைடுடைய கிறிஸ்டல் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். பாருங்கள், புக்கில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோரைடு. இந்த எல்லோ கலர் வந்து Na+. அதே மாதிரி தான் என்ன பண்ணும் அரேஞ்ச் ஆகிருக்கு ஃபுல்லாக. அப்போ ஒரு Cl மைனஸ், இங்கே Na+, Cl மைனஸ். அப்போ அதே மாதிரி தான் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே F மைனஸ் K ப்ளஸ் F மைனஸ் அப்படின்னு இருக்கு. இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு அயானுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எதை சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு கொடுத்த டேட்டா வந்து ரொம்ப கம்மி தான். என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு டென்சிட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது FCC ஸ்ட்ரக்சர் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. அப்போ இதுதான் அந்த கியூபிக்னு வச்சிங்கன்னா இதுதான் அதனுடைய எட்ஜ் லென்த்து நம்ம சொல்லுவோம்ல, எட்ஜ் லென்த்து. அப்போ என்ன ஆகும்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இங்கே வந்து Cl F மைனஸ் இருக்குது, இங்கே K ப்ளஸ் இருக்குது, F மைனஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஒரு R, இது ஒரு R தெரியும். அப்போ A is equal to 2R. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது R தான். அப்போ R is equal to A/2. சொன்ன விஷயம் புரிஞ்சா? அப்போ இந்த ப்ராப்ளத்தில் முதல்ல நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா ஏயை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதில் பாதியான ஆரை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் அந்த அயானுடைய டிஸ்டன்ஸ். இந்த விஷயம் புரிஞ்சா? வாங்க இப்போ நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போவோம். முதல்ல என்ன பண்ணோம்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஒன்று தான் நமக்கு தெரிஞ்சிங்க என்ன இருக்குன்னா டென்சிட்டி இருக்குது. ρ is equal to 2.48 கொடுத்துருக்காங்க. கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க, ரைட். அப்புறம் இன்னொரு ஹிண்ட் என்னன்னா FCC. அப்போ FCCனா N is equal to என்னவா இருக்கும், நமக்கு 4ஆ இருக்கும், ரைட். அப்போ KF அப்படின்ற அந்த கிறிஸ்டலை சொல்லிட்டாங்க. அப்போ இதில் மோலார் மாஸ் கண்டுபிடிக்கலாம். மோலார் மாஸ் என்னன்னா பொட்டாசியோடைய மாசையும் ஃப்ளூரினுடைய மாசையும் நம்ம என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணால் போதுமானது. பொட்டாசியோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தங்கங்களா 39, ஃப்ளூரினுக்கு வந்து 19 வரும். அப்போ நமக்கு எவ்வளோனா 58. அப்போ எம்மோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. வேற என்னது, அதை கேட்ட நம்பர் தான், அது நமக்கு தெரியும்ல. அப்போ டென்சிட்டி ஃபார்முலானது ρ is equal to NM by என்னதுமா AQ அப்புறம் அவ கேட்ட நம்பர். நம்ம இந்த ஏயை தான் கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா.
முதல் என்னென்னலாம் தெரியுதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம எதை கண்டுபிடிக்கணும் ஒரு முடிவு நீங்கள் வந்த பிறகு என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ராப்ளத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், குழப்பாது. ரைட், அப்போ கவனித்தாங்களா, ஏ கியூப் தான் எனக்கு வேணும். அப்போ எப்படி மாறுதுன்னு பாருங்கள், என்எம் பை ரோ என்ஏ அப்படின்னு மாறுது. இதை ஃபுல்லாக அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு என் 4, எம் வந்து 58 டிவைட் பை ரோ வந்து எவ்வளோ அப்படின்னா 2.48 இன்ட்டு அவகட்ர நம்பர் 6.023 இன்ட்டு 10^23. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஏ கியூப் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கங்களா, 0.1553 இன்ட்டு 10^-21 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கும். சரி, நமக்கு தேவை ஏ தான். அப்போ கியூப் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு 0.537 இன்ட்டு 10^-7 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். இப்போ கவனித்தாங்களா, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது எப்படி எழுத போகிறேன், 5. என்ன வரும் நமக்கு 37 இன்ட்டு 10^-8 சென்டிமீட்டர் போடலாம். இப்போ இதை மீட்டரா மாத்திரேன் அப்படின்னா என்ன பண்ணும், டிவைடட் பை 100, அது எப்படி வரும் 10^-2 வரும். அப்போ அதையும் சேர்த்தா என்ன வரும் எனக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 5.37 இன்ட்டு 10^-10 மீட்டர் வரும். ஸோ இந்த டிஜிட் எடுத்தேன் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 537 இன்ட்டு 10^-12 மீட்டர் வரும். அப்போ 10^-12 மீட்டர்ன்றது என்னது, பிக்கோ மீட்டர். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது 537 பிக்கோ மீட்டர். சொன்ன விஷயம் புரிஞ்சா? ஏன்னா ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருப்பாங்க, எப்படி வந்துச்சு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதைத்தான் சார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ரைட், இப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஆல்ரெடி சார் சொன்னேன், என்ன சொன்னேன் நான், இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு a/2. அப்போ அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எழுதுங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் என்னது நமக்கு கே பிளஸ் அண்டு எஃப் மைனஸ் என்ன சார் அப்படின்னா அதுதான் ஆர். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு a/2 அப்படின்னு வரும். அப்போ ஏ என்னது நமக்கு 537 பிக்கோமீட்டராக இருக்குது. சரிங்க, டிவைட் பை என்ன பண்ணணும் 2. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 268 பிக்கோமீட்டர் வரும். இதுதான் ஆர். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் கே பிளஸ் அண்டு எஃப் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 268 picometer. If NaCl is doped with 10^-2 mole percentage of strontium chloride, what is the concentration of cation vacancy அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம மற்ற ப்ராப்ளம் செய்கிற மாதிரி ஃபார்முலா போட்டுலாம் செய்ய முடியாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். அதாவது என்னன்னா இம்பியூரிட்டி டிஃபெக்ட், டோப்பிங்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். வாங்க தங்கங்களா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா NaCl ஒரு கிறிஸ்டல் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10^-2 மோல் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரான்சியம் குளோரைடில் என்ன பண்ணுறாங்கன்னா டோப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஸ்ட்ரான்சியம் குளோரைடு Cr2+, Cl-, அதான் இதை ஸ்ட்ரான்சியம் குளோரைடு இருக்கக்கூடிய இதில் டோப் பண்ணுறாங்க. இப்படி டோப் பண்ணும்போது அங்கே கேட்டன் வேக்கன்சி கிரியேட் ஆகுது. அதனுடைய கான்சன்ட்ரேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டோப் பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ட்ரான்சியம் குளோரைடு உள்ளே போய் உட்காந்துக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு Na+ அது ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ என்ன பண்ணுது பாருங்க, டோப் பண்ண ஆஃப்டர் டோப்பிங் அப்புறம் என்ன ஆகுதுங்க கவனித்தாங்களா, Cl- Na+, Cl- Na+. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல போய் என்ன ஆகுதுன்னா இதை வெளியேற்றிட்டு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஸ்ட்ரான்சியம் 2+ உள்ளே வந்துடுது. அப்போ என்ன ஆகுது கவனிங்க, Cr2+, அடுத்து Cl-, Na+, அடுத்து Cl-, அடுத்து Cl-, இங்கே Na+ இருக்காது. ஏன் சார் இப்போ சொல்கிறேன், Cl-, Na+. ஏன் சார் இங்கே இருக்கிற Na+ வெளியே போகுது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சோடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது Na+, அது யூனி பாசிட்டிவ் அயான் தான். ஸ்ட்ரான்சியம் 2+ வந்து பார்த்தீங்கன்னா டை பாசிட்டிவ் அயான். சரிங்களா, ஒரு Na+ ரீப்ளேஸ் பண்ணிட்டு Sr2+, சார்ஜ் வருது. நமக்கு தெரியும் என்னதான் அது டிஃபெக்டாக இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டியை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்போ இந்த கிறிஸ்டலுடைய எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு Na+ வெளியே போகுது. அப்போ இங்கே எத்தனை Sr2+ வருதோ அத்தனை Na+ வெளியே போகும். சொன்ன விஷயம் புரிஞ்சா உங்களுக்கு? இந்த விஷயம் புரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்ளம் புரியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது நார்மலாக இருக்கக்கூடிய NaCl கிறிஸ்டல். இதை ஸ்ட்ரான்சியம் குளோரைடு வச்சு டோப்பிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா
உள்ள Na ப்ளஸ் ஒன்று எடுத்துட்டு CSR2 ப்ளஸ் உள்ள வந்துடுது. இது வந்து 2 ப்ளஸ் பை பாசிட்டிவ் அயான். அப்போ 2 ப்ளஸ் அயானா இருக்கு. அப்போ எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய Na ப்ளஸ் என்ன பண்ணுது, வெளியே போய் இங்கே கேட்டயானிக் வேக்கன்சி கிரியேட் ஆகுது. என்னதுமா, கேட்டயானிக் வேக்கன்சி கிரியேட் ஆகுது. நம்ம கேட்டது என்னது, கால்குலேட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேட்டயானிக் வேக்கன்சி தான் கேட்டிருக்காங்க. இப்போ எத்தனை SR2 ப்ளஸ் உள்ள போகுதோ அத்தனை கேட்டயான் வேக்கன்சி கிரியேட் ஆகும். இப்போ வாங்க உள்ள போவோம், ப்ராப்ளத்துக்குள்ள போவோம். ஸோ நான் எழுதியிருக்கேன், இப்போ சொன்ன விஷயத்தை ஃபுல்லாக எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஃபார் எவ்ரி ஸ்ட்ரான்சியம் 2 ப்ளஸ் அயான் இன்ட்ரடியூஸ்டு இன் NaCl கிறிஸ்டல் 2 Na plus ions are removed to maintain the electrical neutrality. அப்ப ஒரு SR2 plus உள்ள வந்துச்சுன்னா 2 Na plus வெளியே போகும். எதுக்காக? electrical neutrality மெயின்டைன் பண்றதுக்காக. One lattice site is occupied by SR2 plus ion and the other remains vacant. சரி, ஒன்று உள்ள போயிடும், இன்னொன்று வந்து என்னவா இருக்கும், வேக்கண்டா இருக்கும். அதான் சார் சொன்னீங்க, புரிஞ்சவங்களுக்கு. ஒன்று உள்ள வந்துடும், இன்னொன்று வந்து என்ன ஆகும், வேக்கண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரான்சியம் 2 plus is equal to நம்பர் ஆஃப் கேட்டயான் வேக்கன்சி. அப்போ எத்தனை SR2 ப்ளஸ் உள்ள இருக்கோ அத்தனை வேக்கன்சி என்ன ஆகுன்றாங்க, கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ரைட்டு. அப்போ மோல் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரான்சியம் ப்ளஸ் கொடுத்துருக்க என்ன கொடுத்துருக்காங்க, 10⁻². அப்போ மோல் ஆஃப் ஸ்ட்ரான்சியம் 2 ப்ளஸ் எவ்வளோ சார் அப்படின்னா, மொத்தம் 100ல், அதான் மோல் பர்சன்டேஜில் மொத்தம் 100ல் 10⁻² இருக்கு. அப்போ இது எப்படி ஆகும் அப்படின்னா 10⁻² by 10⁻² அப்படின்னா இது மேலே வந்துச்சுன்னா 10⁻² -4 மாறிடும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எவ்வளோனா, எவ்வளோ நமக்கு 10⁻⁻4. சரி, ரைட். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்னதுமா, கேட்டயான் வேக்கன்சி. எப்போ கேட்டயான் வேக்கன்சி கண்டுபிடிக்க முடியும், நம்பர் ஆஃப் டிரான்சியம் அயான் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா தான். அப்போ நமக்கு என்ன வேணும், இப்போ நம்பர் ஆஃப் அயான்ஸ் வேணும். அப்போ நம்பர் ஆஃப் அயான்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது, 10⁻⁻4. அவகேட்ரோ நம்பர் என்னது, 6.023 இன்ட்டு 10⁻23. அப்போ என்ன ஆகும், சப்ராக்ட் பண்ணால் 6.023 இன்ட்டு 10⁻19 அயான்ஸ் இருக்கும். அப்போ இத்தனை அயான்ஸ் இருந்துச்சுன்னா வேக்கன்சி எவ்வளோ இருக்குமா, நம்பர் ஆஃப் கேட்டயான் வேக்கன்சி எவ்வளோ இருக்கும், இதே தான் இருக்கும். அப்போ என்ன எழுதணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கேட்டயான் வேக்கன்சி இஸ் ஈக்குவல் டு என்னதுமா, 6.023 இன்ட்டு 10⁻19. இது நம்ம நார்மல் ப்ராப்ளம் மாதிரி என்ன பண்ண முடியாது, ஃபார்முலா அப்ளை பண்ணி செய்ய முடியாதுமா. அதனால தான் சார் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இதை சொல்லியிருக்கேன். 22க்கும் ஆன்சர் பார்த்துட்டாங்களா. ஆட்டம்ஸ் ஆஃப் X and Y ஃபார்ம் BCC crystalline structure. Atom X is present in the corner of the cube and Y is at the center of the cube. What is the formula of the compound? ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க என்ன டைப் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ் வந்து எங்கே இருக்காருன்னா கார்னர் இருக்காரு, ஒய் வந்து எங்கே இருக்காங்கன்னா பாடி சென்டரில் இருக்காங்க. அதான் பிசிசி பாடி சென்டரில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரி, ரைட். அப்போ எக்ஸு கார்னர் இருக்காங்க. அப்போ என்ன எழுதணும் அப்படின்னா, எக்ஸ் கார்னர் ஆட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி தன்னை ஷேர் பண்ணிக்க நமக்கு தெரியும். நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் எத்தனை பேரோட தன்னை ஷேர் பண்ணிக்கும், 8 யூனிட் செல்ல தன்னை ஷேர் பண்ணிக்கும். நம்பர் ஆஃப் கார்னர் எத்தனை இருக்கு, மொத்தம் 8 இருக்கு. அப்போ 8/8 இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு நமக்கு, ஒய் பாடி சென்டர் ஆட்டம். இந்த பாடி சென்டர் ஆட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எத்தனை பேர் தன்னை ஷேர் பண்ணும், நம்பர் ஆஃப் பாடி சென்டர் ஆட்டம் ஷேர்டு பை 1 யூனிட் செல், அது மட்டும் தான் ஷேர் பண்ணும். அப்போ மொத்தம் எத்தனை, 1/1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸும் 1 ஒய்யும் 1. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன வரும் பார்த்தீங்க தங்கங்களா, ஃபார்முலா ஆஃப் திஸ் காம்பவுண்ட் x1 y1. இல்லை எப்படி எழுதலாம் இது அப்படின்னா xy அப்படி எழுதலாம். சொன்ன விஷயம் புரிஞ்சா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எழுதிருக்க மாணவ தங்கங்களா, நன்றி.